தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. மதுரை புதுவிளாங்குடியில் கடந்த 14ஆம் தேதி மாயமான தனது 25 வயது மனவளர்ச்சி குன்றிய மகளை கண்டுபிடித்து தருமாறு அவரது தாயாரும் தூய்மை பணியாளருமான மகேஸ்வரி கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார். அதிகாலையில் டீ கடைக்கு டீ வாங்க சென்றவர் திரும்பி வரவில்லை என்றதும் 10 நிமிடங்களுக்குள் தேடத் தொடங்கிவிட்டதாகவும் அன்றைய தினமே காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் குடும்பத்தினர் தெரிவித்தனர். சிசிடிவி கேமராக்களை கைப்பற்றி ஒப்படைத்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் கூறினர். என்னுடைய பொண்ணை காணன்னு சொல்லிட்டு நான் என்னோட பொண்ணு வந்து காலையில் 5 மணி 1 நிமிஷத்துக்கு வெளியில் வந்திருக்கிறா. நாங்கள் வெளியில் வந்தோடனே நாங்கள் எங்கள் பொண்ணை வந்து 5:09க்கெல்லாம் நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம். தேட ஆரம்பித்ததுல நாங்கள் எல்லா பக்கமும் சந்து அந்த கடை எப்போவுமே பால் வாங்க போகிற இடம் ரொம்ப எய்த்தாப்படி தான் இருக்குது. அந்த கடை வந்து இல்லைன்னு சொன்ன உடனே நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.